தெளிவா பேசுற மண்டை அடிஞ்சு அடிங்க ஆழ்வாரே சாமி மகாராணியே சபைக்கு நான்கு போல் நான் யார் என் பெயர் என்ன நான் குலத்தவன் சம்பளம் ஏண்டா சம்பளம் கேட்கறேன் இந்த சிங்கார பொன்மலையில ஆங்காபிருந்தக்கூடிய அப்பாவுக்கும் வெண்காபிருந்தக்கூடிய நவதருமை தாய்மகளுக்கும் அனைத்தூர் ரசிக பொதுமக்களுக்கும் நம்மளுடைய ஸ்ரீ கலைவாணி எப்படி ஸ்ரீ கலைவாணி கலைஸ்வதி நாடக சபா சார்பாக பணமார்ந்த நன்றி வணக்கம். நாடு மகாநாடு எப்படி நம்மளை போல் நாடு இருக்கலாம் சொந்தமான தாய் நாடு தலைநகரம் மச்சுமான நகரம் நாடு நாட்டின் பெயர் என்ன? ஆமா எத்தனை ரூபாய் வாங்கினது யாரு? அண்ணன் அண்ணன் ஆமா செட்டு ஆறுது எங்க அண்ணனுக்கு ஆமா செட்டு வளர்ந்தது ஆமாடா ஆத்த ஆறுக்கு வாடகை கொடுக்கறது எல்லாம் நம்மளுக்கு தான் நம்மளுக்கு தான் ஆறுதா நான் என்ன ஊர்னா மாட்டுக்காரனும் பூமரே டிப்டி சாமி சாமி ரெடி சாமி போட்டு சாமி பார்த்து தெரியல என்ன சாமி போட்டு பொழுதுது மாட்டுக்கார வழியில என்ன உன்னத மாட்டுக்கார பூமரே டிப்டி யாராவது சொல்ற மாட்டுக்கார வழியே யாரா புண்டை வெத்தல பாக்க வாங்கி 5000 அட்வான்ஸ் வாங்கிட்டு புண்டா கேளு அப்படி கோமாளி மூணு பேர் தரலாம் கோமாளி ஓய் நான் ஜாபிங்கற அப்படி கேள்வி கேக்க நல்லா கேளு பின்ன நான் பியாதன பண்ணால அதாவது பூமி ரெட்டி விட்டு என்ன இல்லையா சரி 5000 கோடி பிரமாணம் ஆகி டிக்காத பேசுறோம் 16 வெச்சிருவே என்னமோ தெரியலங்க பூமி ரெட்டி விட்டு என்ன இல்லையா சரி 5000 கோடி பிரமாணம் ஆகி உலகம் எங்கும் அருள் வைக்கும் அதாவது பத்திரகாளியம்மன் அலிதன் அதாவது பத்திரகாளியம்மன் பட்டி கொண்டு குடும்பரியார் உண்டறியில நான் யார் என்றார் சீட்டு சீட்டு வாங்குறது உள்ள சீட்டு வாங்குறது கல்லெல்லாம் அடிக்க கல்லாது சொல்லெல்லாம் அடிச்சதுன்னு சொல்லிக்கு நிகழாதா அது போல நம்ம அன்னை அவரை பெயரை சொல்ல கூட நமக்கு வயது இல்லையா பேரு மறந்து போச்சு அவரு வயசு இல்ல பாரு அவருடைய பேரை சொல்றது கூட வயது இல்லையா அதாவது அரும்பாடுபட்டு மறந்து போச்சுன்னு சொல்ல இல்லடா அது இல்லடா வேற சொல்றீங்க அரும்பாடுபட்டு நமக்காக அதாவது திருப்பாலியே வந்து அதாவது நாடகத்தை கொடுத்துட்டு போனாரு அதனால அவர்களும் அனைத்து ரசிக பொதுமக்களின் குடும்பங்களும் எந்த முகம் போனாலும் தங்க முகம் வரணும்னு சொல்லி திருப்பதி ஏழுமலையான் சொன்னது மனிதனுக்கு வர எப்படி ஓங்கி ஓங்கி விளையுதோ அது போலவே அவருடைய குடும்பங்கள் வளர வேண்டும் சொல்லி ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். ராமோதயம் அது மட்டுமல்ல நம்ம நாடகத்திற்கு அதாவது சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் நம்மளுடைய கருப்பூர் வெள்ளாளப்பட்டிக்கு சேர்ந்த யூடியூப் செல்வன் அவர் வந்திருக்கிறார். யூடியூப் செல்வன் அவர்கள் அவருடைய குடும்பங்களும் எந்த முகம் போனாலும் தங்க முகம் வரணும்னு சொல்லி அந்த ஆண்டுகளை பிரார்த்திக்கிறோம். ராமோஜயம் குருபெரியார் முன்னிலையில நாடகத்தை வைத்திருக்கிறார். சிவபுராணத்தில் ஒரு பாகமாக வழங்கப்பட்ட பல பத்திரகாளியம்மன் பிறப்பு இல்லாவிட்டால் முனியப்பன் சண்டை இந்த நாடகத்திலே மூன்று வெளிவதை வைக்கும் போது நான் யார் பெயர் என்ன நான் இப்பேர் விட்டவன் தெரிவிக்கிறேன்.
பாலாஜி சுருக்கமா சொல்லுவது வேண்டாம். என் பெயர் கண்ணன். கண்ணன் கண்ணா 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 சுண்ணி கண்ணா சின்ன கண்ணா சாமி புண்டவாயா என்னையே உண்டவாயா சாமி பச்சைத்திரி நேனிமாயா பச்சைத்திரி வேலிமாயன் சாமி சீமன கண்ணா ஸ்ரீமன் தான் நாராயணன். புரியா? ஆமா. கங்கை தோட்டா என்னடா அப்படி கண்ணனாக பிரதினை நான் எடுத்த அவதாரம் எத்தனை? அகத்தில் எடுத்தது 1008, யுகத்தில் எடுத்தது 108, என்னுடைய தசாவதாரம் 10. தசாவதாரம் 10 சொல்றீங்களே, என்னென்ன அவதாரங்கள்? நான் தாங்கிய தசாவதாரம் 10. நான் தாங்கிய முதல் அவதாரம் என்ன? அச்சம் என சொல்லக்கூடிய வீர அவதாரம் சோமுகாசோனை மன்னிப்பதற்காக. இரண்டாவது கூர்மை என சொல்லக்கூடிய ஆமை அவதாரம் தேவர்கள் அமர்ந்து கிடந்தாங்க. அப்பொழுது நான் ஆமையாக ரூபத்தை கொண்டேன். மூன்றாவது பராகரம் சொல்லக்கூடிய பண்டி அவதாரம். நான்காவது நரசிம்மன், ஐந்தாவது வாமனன், ஆறாவது பரசுராமர், ஏழாவது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. உலகில் 70 ஆளக்கூடிய தசரத மாமன்னுக்கும் கைகை கோசலை சுமத்திரைக்கும் 4 மக்களாக பிறந்தேன். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியாக பிறந்து மகாமாயன் இந்திரஜித்து அதாவது இப்படி சொல்லப்பட்ட பல அரைக்கிரைகளை பிடித்தேன். இது நான் தாங்கி 7 அவதாரம். 8வது பலராமன், 9வது கண்ணனா பிறந்தேன். யாருக்கு மகனா பிறந்தேன்? யாருக்கு? அதாவது என் தந்தை வசுதேவன். தந்தையோர் வசுதேவன். என் தாய் தேவகி ரோகிணி. அதாவது தேவகி ரோகிணிக்கு வசுதேவனுக்கும் நான் 8ஆம் போராக நான் ஜனனமானவன். ஆனமானவன் ஜனனமானீங்க 8ஆம் போராக நான் ஜனனமானேன். அதாவது தாய் மாமனை வடிப்பதற்காக 8ஆம் போராக ஜனனமானேன். பிறந்தது ராஜர் குலம், வளர்ந்தது யதுர் குலத்திலே. இடையர் குலத்தில் வளர்ந்தேன். ராஜர் குலத்தில் பிறந்து இடையர் குலத்தில் வளர்ந்தேன். கண்ணனாக நான் பிறந்து புல்லாங்குழலை கைப்பிடித்து பூதகையை அளித்த மாயன். 9வது அவதாரம் என்ன? கல்கி அவதாரம். கல்கி அவதாரம். கல்கி என்றால் என்ன? கல் சிலையாக தோண்டி நிற்பேன். கல் சிலையாக. ஆமா. நண்பா, நான் தாங்கிய 10 அவதாரம். நான் 10 அவதார மூர்த்தி பரந்தவனாக இருந்த போதிலும் நான் அதாவது இன்று நான் எதிர்க்கு வந்திருக்கிறேன். ஏன் என்ன காரணம்? அதாவது சிவனுக்கும் பார்வதிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு அதாவது சிவபெருமான் அதாவது என் தையா மட்டும் உமா பார்வதிய வனத்திலே ஒரு ஆண்டு வனபத்திரகாலியா போயிட்டு சாபத்தி கொடுத்து விட்டார். யாரு? வனபத்திரகாளியம்மன். அதாவது மைத்துனை சாபத்தை கொடுத்து விட்டார். அந்த வரவத்திரகாலை விட்டவள் அதாவது தேவா தேவரால் அந்த ஆடு என்று கருவத்தை ஆடு கொண்டிருக்கிறார். தேவருடைய கருவத்தை அழைக்க வேண்டும் சொல்லி ஒரு சூரணை பிறக்க வைத்து தேவர் அனைவரையும் சிறமெடுத்து விட்டார். தேவர் அனைவரும் அவையும் சொல்லி என்னை தேடிய வந்து கொண்டிருக்கிறார். வருகின்ற தேவரை எதிர்கொண்டு அழைக்கணுமா? அதனால தேவரை பார்க்கலாம், போகலாம்.